வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்புட்னா, "அணிலாடும் ஒன்றில்". இது நா. முத்துக்குமார் அவங்க எழுதின புக்கு. ஸோ இந்த புக் பத்தின என்னோட வியூஸ் தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம புக்ஸ் எல்லாம் படிக்கிறப்போ ஒவ்வொரு புக்கும் நமக்கு ஒவ்வொரு விஷயத்த குடுக்கும். ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ குடுக்கும். இப்போ நீங்க உதாரணத்துக்கு செல்ஃப் ஹெல்ப் புக்லாம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில வந்து நெறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. உடனே நமக்கு வந்து, "ஓ! இப்படி இதனால தான் நம்ம இப்படி இருக்கோமா? ஓகே. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணா இப்படி மாறிடலாமா?" அந்த மாரிலாம் ஓகே. இனிமே மோட்டிவேட்டட் இப்படித்தான் நம்மளும் இருக்கோம். அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் நமக்கு தோணும். அப்புறம் நீங்க ஒரு கதையோ, ஒரு நாவலோலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உலகத்துக்குள்ள நம்ம போயிருவோம். அதுக்குள்ள நம்ம குதிச்சு போயிருவோம். ஆம் என்ன சொல்ல, அதில வந்து நம்ம கற்பனா சக்திலாம் பயங்கரமா இருக்கும். அடுத்து என்ன, அடுத்து என்னன்னு அந்த கதையோட சுவாரஸ்யத்துக்குள்ளேயே நம்ம அந்த கதைக்குள்ளேயே போயிருவோம். அந்த மாரிலாம் இருக்கும். இந்த வரிசையில எனக்கு இந்த புக் வந்து நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் படிச்சு எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு புக்கா எனக்கு இது இருந்தது. ஆக்சுவலி நான் வேற ஒரு புக்க படிச்சுட்ருந்தேன். அத வந்து வச்சுட்டு, ஓகே நம்ம இத இத ஒன்ஸ் நான் படிக்க ஆரம்பிச்சோனே, இத முடிச்சுட்டு தாங்க அடுத்த புக்கு அப்படின்ற மாரி நான் வச்சுட்டேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு இது ரொம்ப என்ன சொல்ல, ஒரு நான் படிக்கிறப்போ ஃபுல்லாவுமே ஒரு ஒரு துளி கண்ணீர் சில இடத்துல வந்தது. ஒரு ஒரு வாயில ஒரு புன்னகையோடையே படிச்சேன். அந்த மாதிரி பயங்கர நான் கொஞ்சம் எமோஷனலான ஆளு தான் கொஞ்சம். ஸோ எனக்கு இந்த புக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த புக் பேசிக்கா எத பத்தினது அப்புட்னா, அ உறவுகள் பத்தினது. அம்மா, அப்பாலேருந்து பங்காளி, சித்தப்பா அந்த மாரி எல்லா உறவுகள் பத்தியும் பேசியிருப்பாரு. இது வந்து விகடன்ல அ கட்டுரையா வந்திருக்கு. தொடர்கதையா தொடர் கட்டுரையா வந்திருக்கு. வாரம் ஒரு 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 உறவ பத்தி, அதாவது அம்மானா ஃபர்ஸ்ட்டு அம்மா பத்தி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு இதே அம்மா பத்தி தான். அடுத்து அப்பா, அண்ணன், தங்கை அந்த மாதிரி வரிசையா ஒவ்வொரு உறவ பத்தியும் பேசி, கடைசியா மனைவி, மகன்ல வந்து முடிச்சிருந்தாரு. இது வந்து குட்டி புக்கு தான். ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. அ ஆனா வந்து என்ன சொல்ல, நீங்க ரொம்ப ஒரு உங்க மனசுக்கு எல்லாருக்குமே ஐ திங்க் இது ரொம்ப மனசுக்கு நெருக்கமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே உறவுகள் மேல ஒரு இது இருக்கும் தானே. நம்ம அம்மா, அப்பா, அத தாண்டி நம்ம தாய் மாமா, அத்தை பையன், மாமா பொண்ணு இந்த மாதிரி எவ்வளவோ உறவுகள் இருக்கு தானே நம்மளோட இதில. ஸோ அந்த உறவ பத்தி நம்மள பேச சொன்னா நமக்கு பெருசா ஒண்ணும் தெரியாது. அத வந்து ஒருத்தர் ரொம்ப அழகான வார்த்தைகளால நம்ம மனசுல இருக்கிறத இன்னொருத்தர் சொன்னா எப்படி இருக்கும்? அந்த லெவல்ல இருந்தது இந்த புக்கு. இவர் அம்மா பத்தி எழுதியிருந்ததில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, "உனக்கு நான் அறிமுகம் ஆகும் முன்பே எனக்கு நீ அறிமுகமாகி விட்டாய்ன்னு" எழுதியிருந்தாரு. எனக்கு வந்து ஆமால்ல, அதானே உண்மை. நம்ம இப்போ வயித்துக்குள்ள ஒரு குழந்தை வருதுன்னா, அந்த குழந்தைய வந்து நம்ம அது கண்ணு முன்ன பார்க்கறதுக்கு முன்னாடி அது அம்மாக்குள்ள தான் பார்ட்ஸா இருந்து எல்லாமே வளருது. அத வந்து எவ்வளோ அழகா ஒருத்தர் சொல்ட்டாரு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தான். ஆனா இவ்வளோ அழகான ஒரு வார்த்தைகளால அத சொல்லையில, ச்சே ஆமால்ல அப்படின்ற மாரி இருந்தது. ஸோ இவர் அம்மாவ பத்தி இவர் சொல்லையில, இவங்க அம்மா இவரோட சின்ன வயசுலயே தவறிட்டாங்க. அது எப்படி எழுதியிருந்தாருன்னா, நான் எல்கேஜி படிக்கிறப்போ எனக்கு லஞ்ச் பாக்ஸில எதுக்கு கீரை சாதம் வச்சு விட்டேன்னு சொல்லி சண்டை போடுறதுக்காக நான் சாயந்தரம் வீட்டுக்கு வரப்போ, வீட்ல ஒரே கூட்டம். அம்மா அசையாம படுத்து கிடந்திருந்தா, நான் வந்து எழுப்புனா எந்திரிக்கல. அழுதுகிட்டே இருந்த என்ன யார் தூக்குனாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படின்ற மாரி ரொம்ப சின்ன வயசுலயே அவங்க அம்மாவ இவரு இழந்திருக்காரு. ஸோ அத சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா இவங்க அப்பா பத்தி எழுதினது வந்து, அ அவங்க அப்பாவோட ஒரு ஒரு வாழ்க்கை, அவங்க அப்பாவுக்கும் அவருக்குமான அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்றத ரொம்ப அழகா எழுதிட்டாரு. இவர் வந்து இவங்க அப்பா இறந்தப்போ அவங்க அப்பாவோட டைரி இந்த நாட்குறிப்பு இருக்கும்ல, அந்த இத வந்து எடுத்து படிச்சிருந்திருக்காரு. அதில வந்து எக்கச்சக்கமா அதாவது டெய்லி எழுதுற பழக்கம் வச்சிருந்திருக்காரு அவங்க அப்பா. அவங்க அப்பா ஒரு ஆசிரியரா இருந்திருக்காரு. ஸோ இத எடுத்து பார்த்து நெறைய இருந்ததா, இதில வந்து இவரு ஓகே நம்ம பொறந்த அன்னைக்கு இவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பிறந்த தினத்த இவரோட பிறந்த தேதி அந்த வருஷத்தோட டைரிய தான் எடுத்து படிச்சாராம். அங்க வந்து இவர் எழுதியிருந்தாராம், "இன்று உலகின் 2வது அறிவாளி பிறந்து விட்டான்" அப்படின்னு எழுதியிருந்தாராம். ஸோ எவ்வளோ அழகா இருக்குல்ல. எங்க அப்பா இந்த மாரி தான் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆளு அப்படின்றத அவர் எழுதியிருந்தாரு. அவங்க அப்பாவுக்கு வந்து இவங்க அப்பா ஒரு ஆசிரியர். அதிகமா புக்கு படிக்கிற பழக்கம் இருக்குமாம். இவங்க அப்பா வந்து இவர்ட்ட சொல்லுவாராம், "எனக்கு வந்து தமிழ் மட்டும் தான் படிக்க தெரியும். அதனால நான் தமிழ்ல தான் புக்கெல்லாம் வாங்கி படிக்கிறேன். அதுக்கு கடனாளி ஆயிட்டேன். இதுவே எனக்கு ஆங்கிலமும் படிக்க தெரிஞ்சிருந்ததுன்னா, நம்ம நடுத்தெருவுல தான் நின்றுப்போம்" அப்படின்றத இவரு சொல்லுவாராம். அந்த அளவுக்கு இவங்க வீட்ல புக் இருக்குமாம். அவங்க ஊர சுத்தி ஒரு
20 லைப்ரரியில் அந்த ஊரை சுற்றி இருக்கிற 20 லைப்ரரியில் மெம்பர்ஷிப் ஆகிருப்பாராம். இவரையும் கூட்டு போய் படிக்க வைப்பாராம். ஸோ அந்தளவுக்கு அவங்க அப்பா படிப்பார் அப்படின்றத இவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் ஒன்று என்ன சொல்லியிருந்தாருன்னா, இவர் காலேஜ் டேஸில் இந்த மலையாளம் மூவிஸ்லாம் அப்போ வந்து அது மலையாளம் மூவிஸ்ன்றது வேறு மாதிரி தானே இருந்தது. அந்த பிட்டு படம் அதெல்லாம் பார்க்குறதுக்காக இவர் ஃப்ரெண்ட்ஸோடு போனாராம். அப்படி போகிறப்போ எல்லாரும் போயிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா இருட்டினதுக்கப்புறமா யாருக்கும் தெரியாமல் லாஸ்ட்டு சீட்டில் போய் தான் கேங்காக உட்காந்துக்குவாங்களாம். அப்புறம் எல்லோரும் எந்திரிச்சு போனதுக்கப்புறம் கடைசி ஆட்களாக தான் வெளியே வருவாங்களாம். ஸ்டூடெண்ட்ஸில் இவங்க. ஸோ யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு அந்த மாதிரி தான் பார்த்துட்டு வருவாராம். அப்படி இவர் ஒரு தடவை பார்க்கல தியேட்டரை விட்டு பார்த்துட்டு வெளியே வர்றப்போ ஆப்போசிட்டில் இருந்த டீ கடையில் இவங்க அப்பாவை பார்த்துட்டாரு. அவங்க அப்பாவும் இவரை பார்த்தாரா பார்க்கலையா அதுவே அவருக்கு தெரியலன்னு சொல்கிறார். லைக் அந்த கண் ஒரு நிமிஷம் என்னை பார்த்துச்சா பார்க்கலையானே எனக்கு தெரியல அப்படின்றத சொல்லியிருந்தார். பயந்துட்டு ஒரு பதட்டத்தில் இவர் ஓடிட்டாராம். லைக் உடனே வெளியே போயிட்டாராம். பார்த்தா இவரோட சைக்கிள் செயின் வேறு வந்துருச்சான். உடனே பதட்டமாயிட்டு இவங்க அப்பாவோட கண்ணு தொலைவில் நம்ம இருக்கவே கூடாது, கண்ணற்ற தொலைவில் இருக்கவே கூடாதுன்னு ரொம்ப தள்ளி போய் சைக்கிள் செயினை மாட்டிட்டு வீட்டுக்கு போனாராம். எப்பயுமே இவரும் இவங்க அப்பாவும் நைட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு தூங்குவாங்களாம். அன்றைக்கி வந்து இவங்க அப்பா வர்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தாராம். ஸோ அந்த பயம், நம்ம பார்த்துட்டோம், அவன் அப்பா பார்த்தாரா பார்க்கலையான்னு தெரியலையே, பார்த்தா என்ன கேட்பாரோ தெரியலையே அப்படின்ற ஒரு பதட்டத்திலேயே படுத்திருந்தாராம். அடுத்த நாள் வந்து இவங்க அப்பா ஒன்றுமே பேசலையாம், ஒன்றுமே கேட்கலையாம். டெய்லி இவங்க அப்பா வந்து இவருக்கு 5 ரூபா கொடுப்பாங்களாம் செலவுக்கு. ஸோ அன்றைக்கி வந்து 10 ரூபா கொடுத்தாராம். உடனே இவர் வந்து 10 ரூபா இருக்குது, 5 ரூபா தான் தருவீங்க அப்படின்னு சொன்னோன்னே இருக்கட்டும் படம்லாம் பார்க்குறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். ஸோ இவருக்கு வந்து என்னென்னா எப்படி எழுதியிருந்தாருன்னா, ஒரு குற்ற உணர்ச்சியோட வாசலில் நான் நின்ன மாதிரி எனக்கு இருந்தது அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட் இவருக்கு நடந்ததான். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ ரத்த கண்ணீர் படம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபேமஸான படம் வந்து ஓடிட்டு இருந்திருக்கு அவங்க ஊர் தேட்டரில். இவர் உட்காந்து படிச்சுட்டு இருக்கையில இவங்க அப்பா வந்து, என்ன படிச்சுட்டே இருக்க, எவ்வளோ நேரம் தான் படிச்சுட்டே இருக்குது, போய் வேணால் ஒரு படம் வேணால் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாராம். இவர் வந்து இல்லை நான் படிக்கணும், எனக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படிச்சுட்டு இருந்தாராம். ஒரு வேளை இவங்க அப்பா அப்படி சொல்லாமல் உட்காந்து படம் கிடம்னு எங்கேயாவது போனேன் அப்போ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருன்னா, இவர் எப்பாடுபட்டாலும் அந்த படத்துக்கு போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி. லைக் அவங்க அப்பா ஒரு விஷயத்தை டீல் பண்ணுற விதம் வந்து அது அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தார். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இந்த 2 இன்சிடெண்ட்டும் அடுத்தடுத்து எழுதியிருப்பார். இது 2லேயுமே நமக்கு தெரியும் இல்லையா, பையனை கண்டிக்கிறது, அந்த ஒரு வித்தை தெரிஞ்ச ஒரு அப்பாவாக அவர் இருந்திருக்காரு. ஸோ எல்லா அப்பாக்களுமே அப்படி தான். அதே மாதிரி அப்பா ஓட கண்ணீரை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்பா வந்து அழவே மாட்டாங்க இல்லையா, நம்ம அம்மா வந்து அழுது நம்ம எல்லாருமே நிறைய பார்த்துருப்போம். ஆனால் அப்பா அழுது ரொம்ப ரேராக, ரொம்ப ரொம்ப ரேராக தான் பார்த்துருப்போம். மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்துருக்கவே மாட்டோம். அதை வந்து இவர் ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். ஆக்சுவலி இதை இவர் ஒரு பாட்டிலே எழுதிட்டார். தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லைன்னு அந்த ஒரு வரியே போதும். ஸோ அவங்க அப்பாவோட வாழ்ந்த வாழ்க்கையை அவர் அவ்வளோ தூரம் செரிஷ் பண்ணுறனால தான் இந்த அளவுக்கு அழகான வரிகள் வந்திருக்கும் போல இருக்குது இவருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன எழுதியிருந்தாருன்னா, அக்கா பற்றி எழுதியிருந்தார். அக்கான்றது இவருக்கு அக்கா, கூட பிறந்த அக்கா அப்படி இல்லை, பட் இவர் அந்த அக்கான்ற உறவை பற்றி எழுதியிருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி போகிறப்போ அந்த வீட்டில் இருக்கிற மிளகும் சீரகமும் பேசிக்குமா. மிளகு வந்து சொல்லுமா, இந்த வீட்டில் என்ன எல்லாரும் அமைதியாக இருக்காங்க, ஏன் இவ்வளோ மௌனமாக இருக்காங்க அப்படின்னா, சீரகம் சொல்லுமா, ஆமாம் இந்த வீட்டில் வந்து அந்த பொண்ணு இருக்கால, அவள் வந்து கல்யாணமாகி வேறு வீட்டுக்கு போகிறா இன்றைக்கி, அதனால தான் எல்லோரும் அமைதியாக இருக்காங்க அப்படி சொல்லுவான். உடனே ஐயோ அவள் கல்யாணமாகி போகிறாளா, அப்போ இனிமேல் அவளுடைய மருதாணி விரல்கள் நம்மளை வந்து தீண்டாதா அப்படி சொல்லி பேசிக்கிறோமா. அப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற தையல் மிஷினில் இருக்கிற அந்த தையல் ஊசி, அந்த சட்டை அதெல்லாம் பேசிக்குமா. இவள் வந்து என்னைய 1000 முறை இந்த தையல் ஊசியால் குத்தியிருக்கா, அதெல்லாம் எனக்கு வலிக்கலை, ஆனால் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டான்றது தான் எனக்கு ரொம்ப வலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசும் அப்படி சொல்லி எழுதியிருந்தார். ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலி இது உண்மைதான். அதாவது கல்யாணம் ஆகி வர்ற பொண்ணுக்கு வந்து அது ஒரு பெரிய சேஞ்சு. அவங்க அந்த சேஞ்சுக்குள்ளே தான் இருப்பாங்க. அது ஒரு புது வாழ்க்கை, ஹஸ்பண்ட்னு ஒருத்தர் வந்திருப்பார், புகுந்த வீடுன்னு ஒன்று இருக்கும், அங்கே உள்ள உறவுகள், அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர். அந்த இடத்துல போய் நம்ம எப்படி இருக்கணும் அந்த ஒரு மைண்ட் செட்குள்ளே அவங்க போயிடுவாங்க.
ஆனா அந்த வீடு இருக்குல்ல, அந்த அந்த பொண்ணு இருந்த வீடு, அந்த வீடு வந்து ஒரு சேஞ்சஸ் கோ த்ரூ பண்ணியிருக்கும் தான். ஸோ லைக் எனக்கு வந்து நான் கல்யாணம் ஆகி வந்தோனே எங்க வீடு எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா, எங்க அக்கா கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் நான் இத ஃபீல் பண்ணியிருக்கேன். இத வாசிக்கையில எனக்கு அதுதான் தோணுச்சு. நான் வந்து அப்ப சின்ன பொண்ணு தான். ஸோ 6த் தான் படிச்சேன். அப்பயே எங்க அக்காவுக்கு மேரேஜ் ஆச்சு. இவ போயிட்டா. எல்லாரும் வந்து சீர் குடுக்குறது, அது அவளுக்கு தேவையானத குடுக்குறது, அது இதுன்னு அந்த கல்யாண வீடு மாரி கல்யாண வீடு எப்படி இருக்கும்? நெறைய பேர் இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க. அப்பலாம் ஒண்ணும் தெரியல. சடனா இவ போயிட்டா. என்ன சொல்ல, அடுத்த சொந்தக்காரவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இல்லாம, வழக்கமா வீட்ல இருக்கிற ஆள் அம்மா, அப்பா, அக்கா, அண்ணா, நான் இருக்கிற இடத்துல, அந்த அக்கான்ற ஒரு பெர்சன் இல்லங்கிறது எனக்கு நெறைய நேரத்தில கஷ்டமா இருக்கும். அத எப்படி சொல்லணும்? அதுக்கு அழணுமா? கூடாதா? எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு எங்க அக்கா தான் படிக்கலாம் சொல்லி தருவா. ஹோம்வொர்க்லாம் எழுத வைப்பா, படிக்க சொல்லி தருவா. அதுக்கெல்லாம் எனக்கு என்ன சொல்ல, அதுக்கெல்லாம் அவ இல்ல. அந்த இடத்துலயும் நான் மிஸ் பண்ணேன். ரொம்பவே மிஸ் பண்ணேன். அந்த வீட்ல நெறைய இடங்கள்ல அவங்களோட பிரசன்ஸ் இருக்கும் இல்லையா? அது சடனா இல்லாம போற ஃபீல் வந்து என்ன சொல்ல, இப்ப இவர மாரி எனக்கு கவித்துவமா அந்த மாரிலாம் சொல்ல தெரியாது. இன்னைக்கு இத ரீட் பண்ணையில எனக்கு அது யோசிச்சு பார்த்தா தெரியுது. எங்க அக்கா வந்து எப்பயுமே ஒரு நல்ல நாள் விசேஷம்னா காலையிலேயே குளிச்சுட்டு அந்த சாமி பூஜை அந்த ஷெல்ஃபெல்லாம் இருக்கும்ல, அத ஃபுல்லா அவ தான் கிளீன் பண்ணுவா. அந்த சாமிக்கான வேலைகள்லாம் பண்ணுவா. எங்க அம்மாக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பா. எனக்கு டியூஷன் சொல்லிக் குடுத்துட்டு அந்த ஹோம்வொர்க்கு அதெல்லாம் சொல்லிக் குடுத்துட்டே இருப்பா. டியூஷன் எடுத்தா ஆக்சுவலி என் கூட படிச்ச பொண்ணுக்கு டியூஷன் எடுத்தா. இந்த மாரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருப்பா. கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வருவா. இந்த மாரி ஏதோ ஒரு ப்ரெசன்ஸ் இருந்துட்டே இருக்கும்ல. அதே மாரி எங்க அக்கா தான் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டரா எங்க வீட்ல எங்க அக்கா தான் இருந்தா. ஸோ அப்ப வந்து அவட்ட தான் குடுப்பாங்க. கரெக்ட்டா கணக்கு எழுதி, எதுக்கு என்ன செலவாச்சு, என்ன ஏது எல்லாத்தையும் எழுதுவா. ப்ராப்பரா அதெல்லாம் மெயின்டெயின் பண்ணுவா. ஸோ ஒரு பொண்ணு அந்த வீட்ல இருந்து போயிட்டாங்க அப்படின்றது அந்த வீட்டுக்கு எவ்வளோ வெறுமை இருக்கும். அத வந்து எவ்வளோ அழகா எழுதிட்டாரு. ஒரு மிளகும் சீரகமும் பேசிக்கிறது மாதிரி அப்படி சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இவரு ஆயா பத்தி எழுதியிருந்தாரு. ஆயான்னு கூப்பிடுவோம் இல்லையா? இவரு வந்து ஆக்சுவலி ஸ்கூல் படிக்கிறப்போ இவரோட ஃப்ரெண்டு ஒரு பையன் சொன்னானாம். கொஞ்சம் பணக்கார பையனா இருக்கிறவன். நாங்கலாம் ஆயான்னு கூப்பிட மாட்டோம். பாட்டின்னு தான் கூப்பிடுவோம். பாட்டின்னு தான் கூப்பிடணும். வீட்ல வேலை பார்க்குறவங்கள தான் ஆயான்னு கூப்பிடணும். நீ என்ன ஆயான்னு கூப்பிடுற அப்படி சொல்லி சொன்னோன்னே இவனுக்கும் ஐயோ அது தப்பு போல இருக்கே அப்படி சொல்லிட்டு இவருக்கும் ஆயான்னு விட்டுட்டு ஒரு பாட்டின்னு கூப்பிட்டாராம். ஸோ கொஞ்ச நாள் கூப்பிட்டதுக்கப்புறம் ஆயா வந்து அந்நியமாகி போன மாதிரி தெரிஞ்சோடனே இது சரிப்பட்டு வராதுன்னு மறுபடியும் ஆயானே கூப்பிட ஆரம்பிச்சாராம். ஸோ அவங்கள பற்றி எழுதையில் நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக இருந்தது. என்னென்னா இவருக்கு அம்மா சின்ன வயசுல இல்லை இல்லையா? ஸோ அவங்க அம்மாவோட அம்மா தான் இவரை பார்த்து அவங்க கூட லைக் அம்மா இல்லை அப்படின்னா அவங்க கூடான ரிலேஷன்ஷிப்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எழுதியிருந்தார். இவங்க ஆயா வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஆளாக இருந்திருக்காங்க. அதாவது என்னென்னா இவர் இந்த மாதிரி பாடல்கள்லாம் எழுதி சினிமாக்காரராக ஆயிட்டார். ஆனதுக்கப்புறமா இந்த பத்திரிக்கையில் இருந்தெல்லாம் வந்து பேட்டி எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பத்திரிக்கையிலேருந்து ஒருத்தர் வந்து பேட்டி எடுக்க வந்தாராம். வந்து அவர்கிட்ட வந்து இவர் என்ன பாட்டெலாம் எழுதியிருக்கேன், இப்போ என்ன பாட்டெலாம் எழுதிட்டுருக்கேன், ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட் என்ன, கரண்ட் ப்ராஜெக்ட் என்ன, இதெல்லாம் பற்றி சொல்லியிருந்திருக்காரு. அவர் போனதுக்கப்புறமா இவங்க ஆயா வந்து சொன்னாங்களாம், அது யார் தம்பி அவன்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னோன்னே, அவர் பத்திரிக்கைக்காரமா அப்படி சொல்லி சொன்னோன்னே, அது பத்திரிக்கைக்கார ஆயா அப்படின்னு சொன்னோன்னே, பார்த்து சூதானமாக இருந்துக்க, அவன் நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறன்னு கேட்டுட்டு போகிறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இவர் சொன்னாரா, அவர் வேலை அதுதான் ஆயா, அப்படி தான் இருப்பார் அவர் அப்படின்னோடனே, அப்படி இல்லை வெள்ளந்தியாக இருக்காத, எல்லார்ட்டையும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்கள் ஆயா சொன்னாங்களாம். இவருக்கு வந்து இதை என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படி சரி அப்படி சொல்லிட்டு விட்டுட்டாராம். அதுக்கப்புறம் இவருடைய கவிதை தொகுப்பு இருக்குல்ல, இவர் எழுதின கவிதை புக்கை வந்து பாரதி ராஜா வெளியிட்டிருக்காரு. ஸோ அப்படி வெளியிடக்குள்ள இவங்க ஆயா தான் அதை வாங்கியிருக்காங்க. அவர் வெளியிட்டு இவங்க வாங்கியிருக்காங்க. அந்த மேடையில் வந்து பாரதி ராஜாட்ட போய் வாங்குறப்போ இவங்க ஆயா வந்து பாரதி ராஜாட்ட சொல்லியிருக்காங்க, நான் என் பேரன் தான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஆயாவுக்கு வந்து இவர் ஒரு கவிதை எழுதியிருக்காரு, அதை வெளியிடுறதுக்காக அவர் ஒரு திரைப்பிரபலம் வந்திருக்காரு, அவர் வெளியிடுறாரு, அவ்வளோதான் அப்படின்றதெல்லாம் தெரில. ஓகே, ஒரு பெரிய மனுஷன் நம்ம பேரன் எழுதின புக்கை வெளியிடுறாரு, அவர்கிட்ட வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி என் பேரனை பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்டோன்னே பாரதி ராஜா வந்து அந்த மேடையில் பேசையில் அழுதுட்டாராம். எனக்கு எங்கள் அப்பத்தா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி
அழுது அது ஒரு நெகிழ்வான தருணமாக மாறிடுச்சு அப்படின்னு எழுதியிருந்தாரு. ஸோ இந்த இன்னசென்ஸ் ரொம்ப அழகானது. நம்மகிட்ட ஓகே படிச்சிட்டோம், நிறைய விஷயம் தெரிஞ்சிருச்சு, எல்லாம் வேற. பட் இந்த இன்னசென்ஸ் வந்து ரொம்ப ரசனைக்குரிய ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம். ப்ளஸ் எனக்கு என்ன மாதிரி இருந்ததுன்னா, நம்ம எல்லாருக்குமே எல்லா உறவுகளும் இருந்துட மாட்டாங்க இல்லையா? எல்லாருமே ஒரு அக்கா, ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, ஒரு ஆயா எல்லாருமே இருந்துருவாங்களான்னு கேட்டால் இருக்க மாட்டாங்க. இப்போது எனக்கெலாம் வந்து நான் பிறக்கிறப்பயே எங்கள் தாத்தா பாட்டிலாம் இல்லை. அம்மாவோட அம்மா அப்பாவும் இல்லை, அப்பாவோட அம்மா அப்பாவும் இல்லை. ஸோ எனக்கு அந்த ஃபீலு, அந்த இது எதுவுமே எனக்கு தெரில. இதை படிக்கிறப்போ எனக்கே ஒருத்தவங்க அந்த மாதிரி இருந்து சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்ல, ஒரு நெகிழ்ச்சியாக இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இவருக்கும் எல்லா உறவுகளும் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் எல்லா உறவுகளை பற்றியும் அவ்வளோ அழகாக எழுதியிருந்தார். மெயினாக வந்து தம்பி பற்றி எழுதலை. அதை வந்து ஒரு விக்ரமாதித்தன் வேதாளம் இவர் தோளில் ஏறி உட்காந்துட்டு கேள்வியாக கேட்குற மாதிரி, உன் தம்பியை பார்த்தோன்னே உனக்கு என்ன தோணுச்சு? நீ உன் தம்பியை பார்க்குறப்ப எப்படி இருந்தது? அப்புறம் வந்து உன் தம்பி உனக்கு தோழன் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? தோழன் ஆனதுக்கப்புறம் எப்படி இருந்தது? அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்டு ஒவ்வொன்றுக்கும் இவர் பதில் சொல்கிற மாதிரி எழுதியிருந்தார். ஸோ இதில் என்ன எழுதியிருந்தாருன்னா, தம்பி வந்து எனக்கும் என் அம்மாவுக்குமான இடைவெளியை சுமந்துக்கிட்டு பிறந்தவன் அப்படின்னு எழுதியிருந்தார். எனக்கு வந்து ஆமாம்ல, லைக் இதான உண்மை. எனக்கு வந்து நான் வந்து எங்கள் வீட்டில் லாஸ்ட்டு பொண்ணு. எங்கள் அக்கா, அண்ணன், அப்புறம் நான். பட் எங்கள் அக்கா அண்ணனுக்கு வந்து கம்மியான டிஃப்ரென்ஸ் தான், ஏஜ் டிஃப்ரென்ஸ் தான். எங்கள் அக்காவுக்கு எங்கள் அண்ணனுக்குலாம் கொஞ்சம் அதிகமான கேப்பு. ஸோ அவங்க வந்து என்னைய பாப்பான்னு தூக்கி தூக்கி வச்சுக்குவாங்க. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, சண்டையெல்லாம் போட மாட்டாங்க, எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எங்கள் அம்மா. பட் எங்கள் அக்காவுக்கும் அண்ணனுக்கும் நிறைய சண்டை வருமா. எங்கள் அக்காவை வந்து அண்ணன் பிறக்க போகிறான் அப்படின்னோடனே எங்கள் அம்மாவுக்கு அம்மாலாம் கிடையாது, எங்கள் அப்பாவோட அம்மா, எங்கள் ஆச்சி இருக்காங்கல்ல, அவங்க தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ எங்கள் அக்காவையும் பார்த்துக்கிட்டு எங்கள் அம்மாவையும் பார்த்துக்க முடியாதுன்றனால குழந்தை பிறக்கிறப்போ எங்கள் அக்காவை வந்து எங்கள் அம்மாவோட தங்கச்சி சித்திக்கிட்ட வந்து விட்டுருக்காங்க. ஸோ அவங்க தலை பின்னி விட்டா கழிச்சி விட்டுருவாளாம், அவங்க சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டாலாம். அப்புறம் பிறந்து இவங்க வீட்டுக்கெலாம் வந்தோடனே எங்கள் அண்ணனை வந்து கிள்ளி விட்டுருவாளாம். லைக் அவங்க தலையில் ஒரு மாதிரி இருக்கும், அந்த குட்டி பிறந்த குழந்தைக்கு லைட்டாக ஒயிட் கலரில் இருக்கும், அதெல்லாம் பிச்சு விட்டுருவாளாம், கிள்ளி வச்சுருவாளாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுவாளாம். இது இருக்கும் தானே, நமக்கும் நம்ம அம்மாவுக்குமான இடைவேளை. லைக் அந்த ஒரு குழந்தை தான் இருக்குன்றப்போ அம்மாட்ட தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு பாண்டிங்கோடு இருப்பாங்க. அம்மா ப்ரெக்னென்ட் ஆக ஆரம்பித்தோடனேயுமே தூக்கக்கூடாது, அந்த குழந்தைய தூக்க மாட்டாங்க. அது கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கே வாமிட் பண்ணுறது அது இதுன்னு இருக்கும். அதே மாதிரி பிறந்த குழந்தைக்கே அந்த தாய்ப்பால் கொடுக்குறது, அதை பார்த்துக்கிறது, அதுலேயே இருக்கும். அந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்துடும். அது டிஸ்டன்ஸ் கிடையாது, பட் அது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம் தானே. அதை வந்து எனக்கும் என் அம்மாவுக்குமான இடைவெளியை சுமந்துக்கிட்டு பிறந்தவன் அப்படின்றத சொல்லியிருந்தது வந்து எனக்கு தம்பின்னு யாருமே இல்லை, எனக்கு தம்பின்ற உறவே கிடையாது. ஆனால் எனக்கு இதை படிக்க அவ்வளோ அழகாக இருந்தது. எவ்வளோ அழகான ரிலேஷன்ஷிப்பில் இது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்தது. இவர் தம்பி பற்றி எழுதியிருந்தது அந்த எக்ஸாக்ட் வேர்டு என்ன அப்படின்னா, அது எக்ஸாக்டாக அவர் என்ன எழுதியிருந்தாருன்னா, என் உதிரத்தின் பங்காளி வேற்றொருவன் ஆனாலும் என் மாற்றொருவன், நான் உண்ட மிச்சப்பாலின் ருசி அறிந்தவன், ஆதலால் என் பசி அறிந்தவன், துக்கத்தில் என்னை தாங்கும் தூண் சக ஊன் அப்படி சொல்லி எழுதியிருந்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய ரொம்ப 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 அழகாக என்ன சொல்ல, எனக்கு அவ்வளோவே ஞாபகம் வச்சு சொல்லக்கூட முடியல. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருந்தது. அண்டு ஒவ்வொரு உறவை பற்றியும் எழுதையில் அந்த முன்னாடி வந்து ஒரு கவிதை மாதிரி எழுதியிருப்பார். வேறு வண்ணன் இலவன் நினைக்கிறேன், வண்ணதாசன் அந்த மாதிரி மற்றவங்க எழுதின கதையிலேருந்து ஒரு வரிகளோ அல்லது கவிதையிலேருந்து ஒரு 4 வரிகளோ அந்த மாதிரி ஒன்று எழுதிட்டு எழுதியிருந்தார். அதுவுமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு சிலர் மட்டுமே மழையை உள்ளத்திலிருந்து உணர்கிறார்கள், மற்றவர்கள் நனைய மட்டுமே செய்கிறார்கள். இது வந்து எவ்வளோ அழகாக எழுதிட்டார்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஏன்னா அந்த மழைக்கும் நமக்குமான ஒரு மழை பெய்யுது அப்படின்னா அதை எல்லாராலையும் ரசிச்சிட முடியாது.
ஆம், அது அது ஒரு ரசனை. ஸோ எனக்குமே அந்த ரசனை பெருசா கிடையாது. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து மழைன்னா அவ்வளோ பிடிக்கும். மழை பெஞ்சதுன்னா, இங்கே இந்த தண்டர் ஸ்டார்ம் வார்னிங் அதெல்லாம் குடுத்துட்ருப்பாங்க. அப்போ வெளிய போறேன், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. மழை பெய்யுது இப்படியா வெளில போங்க, இடி இடிக்குது இப்பயா வெளில போங்க, இப்படியே தான் என் மைண்ட் செட் இருக்கும். ஆனா வந்து அவங்களுக்கு அதில என்னமோ என்னமோ ஒண்ணு, அதில ஒரு கனெக்டிவிட்டிய உணர்வாங்க. லைக் அத சொல்லலாம் தெரியாது. பட் அதில ஒரு கனெக்டிவிட்டிய உணர்வாங்க. இத வந்து ஒரு கவிதையா படிக்கையில எனக்கு எவ்வளோ அழகா இருக்குல்ல, ஆமால்ல அப்படின்ற மாரி இருந்தது. லைக் அது என்ன கவிதைன்னா, திரும்ப ஒரு தடவ சொல்றேன். "ஒரு சிலர் மட்டுமே மழையை உள்ளத்திலிருந்து உணர்கிறார்கள். மற்றவர்கள் நனைய மட்டுமே செய்கிறார்கள்." ஸோ இது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு எழுதியிருந்தாரு. இது இவரே எழுதின கவிதை தான். நா. முத்துக்குமார் அவர்களோட வரி தான் இதுவே. அது வந்து என்னென்னா, "கூட்டு குடும்பத்தில் சித்தப்பாக்களுடன் வளர்ந்த குழந்தைகள் வளர்ந்த பிறகும் அம்மாவை அண்ணி என்று அழைக்கும்." ஸோ இது வந்து இவர் எழுதின ஒரு கவிதை. இதை இவர் எழுதினதுக்கப்புறமா அந்த வாசகர்கள்ட்ட இருந்து அந்த கவிதையை படித்தவங்ககிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வரும்ல, அதில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்களாம். "ஆமாம், நான் இன்னுமே எங்கள் அம்மாவை அண்ணின்னு தான் கூப்பிடுவேன்." அப்படின்ற மாதிரி. ஒருத்தர் வந்து இப்பயும் எங்க அம்மாவ அண்ணின்னு கூப்பிடக்குள்ள, என்னோட சித்தப்பா ஒரு 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 செகண்ட் என் சித்தப்பாவோட ஞாபகம்லாம் எனக்கு வரும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இது உண்மைதான். ரொம்ப நியூக்ளியர் ஃபேமிலியா இல்லாம நெறைய பேர் இருக்க குடும்பத்தில, குழந்தை வந்து ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள எப்படி கூப்பிடுமோ அதே மாரி கூப்பிடும். அதுக்கு அந்த உறவு என்னவோ அத சொல்லி கூப்பிடாது. எங்க அக்காவே என்ன பண்ணுவாளாம், எங்க பாட்டிய வந்து அத்தைன்னு தான் கூப்பிடுவா. ஏன்னா எங்க அம்மா வந்து எங்க அம்மாவோட மாமியார் தானே அவங்க, அத்தைன்னு கூப்பிடுவாங்க. அத பார்த்து இவ அத்தைன்னு தான் கூப்பிடுவா. வளர்ந்துமே கூட ஒரு 8த் 9த்லாம் 8த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ பாட்டி இறந்துருக்காங்க. அவள் 8த் படிக்கல. ஸோ அப்பயுமே வந்து அத்தைன்னு தான், அவங்க இறக்குற வரையுமே அவளுக்கு அவங்க அத்தை தான், அத்தைன்னு தான் கூப்பிட்ருக்கா. ஆனால் என்ன, வளர்ந்ததுக்கப்புறமா வளர்ந்து கொஞ்சம் பெரியவங்களெல்லாம் ஆனதுக்கப்புறம் அவங்க ஆச்சின்னு தெரியும். ஆனாலும் அத்தைன்னு தான் கூப்பிடுவா. மற்றவங்க கிட்ட சொல்லல எங்கள் ஆச்சி அந்த மாதிரி பேசிக்கிறா. பட்டு அவங்கள கூப்பிடையில அத்தைன்னே தான் கூப்பிட்ருக்கா. அதே தானே இதுவும். ஸோ இது வந்து இதை நான் எங்கள் அக்கா குழந்தைகிட்டையும் நான் பார்த்துருக்கேன். எங்கள் ஆச்சியெல்லாம் நான் பார்த்ததில்ல. பட் எங்கள் அக்கா குழந்தை வந்து எங்கள் அக்கா பையன் எங்கள் அம்மாவை அம்மான்னே கூப்பிடுவான். ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக அவன் அம்மா அம்மான்னு தான் சொல்லிகிட்டே இருந்தான். அப்புறம் சொன்னாங்க, ஆச்சின்னு கூப்பிடு ஆச்சின்னு கூப்பிடுன்னு. அந்த மாற்றலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை அப்படியே தான் கூப்பிடும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஆமால்ல அப்படின்ற மாதிரி இது இன்னொரு மொமெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இவர் பெரியம்மாவை பற்றி எழுதியிருந்தார். லீவுக்கு வந்து இவங்க பெரியம்மா வீட்டுக்கு போகிறது அதெல்லாம் பற்றி. இவர் அம்மா இல்லாத குழந்தை அப்படின்றனால பெரியம்மாவுக்கு வந்து இவங்க மேலே ஒரு கூடுதல் பாசம், சட்டை தைச்சி கொடுக்கும், காசு கொடுக்கும், அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கு. ஒரு தடவை என்ன நடந்திருக்குன்னா, இவங்க பெரியம்மா வீட்டில் வந்து டிவிலாம் இருக்குமா. இவங்க பெரியம்மா வந்து அம்பத்தூரில் இருந்திருக்காங்க. ஸோ அங்கே வந்து டிவிலாம் இருக்குமா. இவர் ஊரில் வந்து டிவி பார்க்கக்குள்ள சின்ன வயசில் எல்லோரும் வந்து 10 காசு 15 காசுன்னு வாங்கிட்டு டிவி பார்க்க விடுவாங்களாம். 25 காசு அந்த மாதிரிலாம் கொடுக்கணுமா. காசு கொடுத்தா தான் டிவி பார்ப்பாங்களாம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் வீட்லேயே ஒரு டிவி இருக்கிறதுன்றது இவருக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குமா. இன்னுமே அவருக்கு தோணுமா, நம்ம அந்த காலத்தில் இப்படி 15 பைசா 10 பைசா அந்த மாதிரிலாம் கொடுத்து நம்ம டிவி பார்த்தோம். இப்போ எப்படி வீட்டுக்கு ஒரு டிவி இருக்குன்றது இன்னமும் கூட இவருக்கு வியப்பாகவே இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த பெரியம்மா வந்து ஒரு தடவை அந்த பெரியம்மாவோட பையன் இருப்பான்ல, இவரோட தம்பி, அந்த பையன் வந்து டிவியை உடச்சிட்டான். உடச்சோடனே இவங்க பெரியம்மா வந்து கடுப்பாகி எதையோ எடுத்துகிட்டு அடிக்கிறதுக்கு துரத்திருக்காங்க. துரத்துனோடனே இவர் சின்ன வயசு தானே. ஸோ இவர் போய் தம்பியை பிடிச்சிட்டாராம். பிடிச்சிட்டு நான் பிடிச்சிக்கிறேன் வந்து அடி அப்படி சொல்லியிருக்காரு. உடனே அவங்க பெரியம்மா வந்து டக்குன்னு கையில் இருந்த அந்த கரண்டியை கீழே போட்டுட்டு, என் பிள்ளை அடி வாங்குறதுல உனக்கு அவ்வளோ சந்தோஷமாடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பிள்ளைய பிடிச்சி அவங்க குழந்தைய வந்து ஹக் பண்ணிக்கிட்டாங்களாம். இவருக்கு வந்து எப்படி எழுதியிருந்தாருன்னா, ஒரு நிமிஷம் அவருக்கு காலுக்கு கீழே 4 அடி அப்படியே பொளந்துக்கிட்ட மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததாம். ஸோ ஒரு குரல் வந்து எனக்கு சொல்லுச்சு, "உறவு வேற உதிரம் வேறு" அப்படி சொல்லிட்டு. எனக்கு இது வந்து இது எக்ஸாக்ட்லி உண்மை. இது வந்து ஒன்றுமே இல்லை தான். பெரியம்மா வந்து ஒன்றும் இவரை வேறையா பார்த்தெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, அதெல்லாம் வேற. ஆனால் உறவு வேற உதிரம் வேறன்றது உண்மைதாங்க. இப்போ எனக்கு என் பிள்ளை தான் பெருசு அப்படின்ற ஃபீல் எல்லாருக்குமே இருக்கும். நானுமே இதை உணர்ந்திருக்கேன். எங்கள் அத்தையெல்லாம் வந்து எங்கள் அத்தைக்கு வந்து நான் ரொம்ப செல்லமாக தான் இருப்பேன். நம்ம தம்பி பொண்ணுன்றதெல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்க குழந்தைன்றது வேறு தான் இல்லையா. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் டக்குன்னு இந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதை மறக்கவே முடியாது. எனக்கு இன்னமும் கூட சில விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இவர் எழுதியிருந்ததும் எனக்கு இருந்தது. உறவு வேறு உதிரம் வேறு அப்படி சொல்லி எழுதிட்டு இன்னொன்று எழுதியிருந்தார். கம்பன் அவரோட வரிகள் ஒன்று எழுதியிருந்தார். அது வந்து என்னென்னா, நதியின் பிள்ளையன்று
நறும்புணல் இன்மை. ஒரு நதியில வந்து சில சமயம் தண்ணி இல்லாம போயிருச்சுன்னா, அது அந்த நதியோட குத்தம் இல்ல. அந்த மாதிரி தான். திடீர்னு இந்த மாதிரிலாம் நடக்கும் தான் உறவுகள்ல அப்படின்றத எழுதியிருந்தாரு. ஸோ இது வந்து கம்பனோட ஒரு பாடல். அதில வந்து இந்த மாரி ராமர் வந்து காட்டுக்கு போனார் இல்லையா? அதுக்கு வந்து நீங்க ராமரோட அப்பாவையோ, இல்ல அவங்க காட்டுக்கு அனுப்புனவங்க பேர் என்ன? கைகேயி அவங்களையோ, இல்ல அவங்க பரதனையோ யாரையும் குத்த சொல்லி பிரயோஜனமே இல்ல. இது வந்து ஒரு விதி அப்படின்ற மாரி எழுதியிருந்தாரு. ஸோ இந்த வரிய படிச்சு தான் நான் அந்த அந்த பாடல் என்னன்னு போய் எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு இந்த மாரி ரெஃபரன்ஸா இவர் எழுதினதும் நெறைய ரொம்ப அழகா இருந்தது. இந்த மாரி சொல்லிட்டே போலாம். அதாவது நமக்கு இல்லாத உறவுகள பத்தி இவர் எழுதையில கூடுதலா ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது. நமக்கு ஆயா இல்லன்னா, அத பத்தி எழுதையில அத பத்தி படிக்கையில எனக்கு அது கூடுதலா ஒரு சந்தோஷம் இருந்தது. என்னமோ அப்படி ஒரு ஃபீல் இருந்தது. நமக்கே நம்ம ஆச்சி நமக்கு உயிரோட இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் குடுத்தது. அப்புறம் இந்த பங்காளி அப்படிலாம் சொல்லுவோம்ல. லைக் இவங்கலாம் ஒரு க்ளோஸ் சர்க்கிள் ஆஃப் ரிலேட்டிவ்க்குள்ள வந்துட்டாங்க. இது இல்லாம இந்த பங்காளி என்னைக்கோ ஒரு நாள் ஒரு துக்க வீட்லயோ, ஒரு கல்யாண வீட்லயோ அந்த மாரி பார்க்குற மாரியான சிச்சுவேஷன்ல அப்படி உள்ள உறவுகள் இருக்கும்ல. அத பத்தியும் அவ்வளோ அழகா எழுதியிருந்தாரு. ஒரு மனுஷனால எப்படி இப்படி எழுத முடியும்? அப்படின்ற மாரி தான் எனக்கு இருந்தது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டா கடைசியா மனைவி பத்தி எழுதியிருந்தாருங்க. எனக்கு வந்து ஒரு ஒரு கவிஞன் இல்லையா அவரு. ஸோ அந்த காதலையும், அந்த உணர்வுகளையும் ஒரு கடிதமா எழுதிட்டாரு. அவங்க மனைவிக்கு வந்து நான் உனக்கு ஒரு கடிதமா எழுதிடுறேன்ற மாரி தான் அந்த அந்த தொடர் இருந்தது. அவ்ளோ அழகா இருந்தது. இப்படி இவ்ளோ ரசிச்சு ரசிச்சு எழுதுறாங்க இவங்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. இவர் வந்து என்ன சொல்ல லவ் பண்ண காலம் அப்போல்லாம் விட்டுட்டு மனைவியானதுக்கப்புறம் ஒரு கடிதம் எழுதுறதே புதுசு தான் அப்படின்ற மாரி என்ன செய்றது? காதல் கவிதை எழுதுகிறவர்கள் கவிதை மட்டுமே எழுதி கொண்டு இருக்கிறார்கள். அதை படிக்கும் பாக்கியசாலிகளே காதலித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி நான் 5 வருஷத்துக்கு அப்புறமா உனக்கு ஒரு கடிதம் எழுதுறேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தாரு. ஸோ இவர் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க கூட பேசியிருப்பார் இல்லையா? ஃபோன் பேசுறது அதெல்லாம் பற்றி எழுதலை எப்படி எழுதியிருந்தாருன்னா, முத்தம் கொடு என்று நான் கேட்க, முடியாது என்று நீ வெட்கப்பட, அச்சம் தவிர் என்று நான் சொல்ல, ஆண்மை தவறேல் என்று சிரித்தபடி நீ பதில் சொல்ல, ஐயோ என் கண்ணம்மா என்னை விட சிறந்த கவிஞர் நீதானடி அப்படி சொல்லி எழுதியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. இன்று நம் உரையாடல்கள் சாப்பிட வரமாட்டேன், லேட் ஆகும், பையன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டானா, மீட்டிங்கில் இருக்கேன், கூப்பிடுறேன் அப்படின்னு திருமணத்துக்கு அப்புறமா சுருங்கி போனதில் எனக்கு ரொம்பவே வருத்தம் இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் பேசுவீங்க, இப்போல்லாம் பேசவே மாட்டேறீங்கன்றது ஆக்சுவலி எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கும் இருக்கிற ஒரு கான்வர்சேஷன் தான் இல்லையா? ஸோ அந்த கான்வர்சேஷன் மாறிடும் தான். ஸோ அதை பற்றி இவர் எழுதியிருக்கையில் என்ன எழுதியிருந்தாருன்னா, அலையின் வேகம் குறைந்தாலும் நதி எப்போதும் கரையுடன் உரையாடி கொண்டு தான் இருக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது. என்ன இப்படி எழுதிட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் இன்னும் நான் ரொம்ப ரசித்தது என்னென்னா, உன் உடலில் நானும் என் உடலில் நீயும் கண்டடைந்த தேடல் கண் எதிரே நம் உடலாய் நம்முன் நிற்கிறது. அப்பா என்றும் அம்மா என்றும் நம் பிள்ளை நம்மை அழைக்கையில் இல்லறத்தின் நதியில் நாம் இறங்கி குளித்ததற்கான தடயம் காலத்தின் முன் நிற்கிறது. ஸோ இது வந்து ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தான். இது வந்து எப்படி ஒரு விஷயத்தை இவ்வளோ அழகாக சொல்ல முடியும்? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்து நம்ம கண்ணு முன்னாடி குழந்தை நிற்கிது இப்படின்றத வந்து எவ்வளோ அழகாக சொல்லிட்டாரு. எனக்கு வந்து இது மாதிரி எத்தனையோ சொல்லிட்டே போகலாம். இதில் வந்து நான் நிறைய விஷயங்கள் ரசிச்சுட்டே இருந்தேன். கடைசியாக மகனுக்கு எழுதினதோடு இவர் முடிச்சிருந்தார். மகனுக்கும் கடிதமாக தான் எழுதியிருந்தார். ஸோ அதோடு இவர் முடிச்சிருந்தார். மகனுக்கு எழுதுறதுலையும் அவ்வளோ அழகாக இருந்தது. குழந்தை ஒவ்வொரு விஷயம் பண்ணும் இல்லையா? சினுங்கும், சிரிக்கும், குப்புறப்படுக்கும், தலையை தூக்கி பார்க்கும். இந்த ஒவ்வொரு தருணத்துலேயும் அந்த குழந்தை வந்து அந்த வீட்டுக்கு ஒரு கடவுளை அழைச்சிட்டு வருது அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தார். ஸோ வாழ்க்கையும் இதுதான். நீ இந்த மாதிரி அழுவ, சிரிப்ப, சினுங்குவ, குப்புறக்க வந்து தலை நிமிர்ந்து அந்த சாகசத்தை கொண்டாடினாயின்ற மாதிரி எழுதிட்டு, ஸோ உலகமும் இந்த மாதிரி தான். அழணும், சிரிக்கணும், சினுங்கணும், குப்புறக்க விழணும், அப்புறம் தலை நிமிர்ந்து அந்த சாகசத்தை கொண்டாடணும். தரையெல்லாம் தனதாக்கி தவள வேண்டும், எழ வேண்டும், விழ வேண்டும், தத்தி தத்தி நடக்க வேண்டும், வாழ்க்கை முழுக்க இந்த நாடகத்தை நீ வெவ்வேறு வடிவங்களில் நடிக்க வேண்டும் அப்படி சொல்லி அவர் பையனுக்கு அவர் எழுதியிருந்தார். அதுவும் அவர் எழுதியிருந்தார். இது வந்து அவர் பையன் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கையில் அவர் எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து இப்போ உனக்கு புரியாது, பிற்காலத்தில் உனக்கு புரியும். இப்போ மொழி என்ன உனக்கு புரிகிற மாதிரி நான் எழுதணுன்னா கடவுளின் பாஷை தான் நான் பேசணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தார். ஸோ நான் ரொம்ப என்ன சொல்ல, நீங்கள் கண்டிப்பாக இந்த புக்கு எல்லாருமே படிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உணர்வுகளுக்கு
ஒரு மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயம். லைக் என்ன சொல்ல, நம்மளுடைய சைல்ட்ஹுட் எல்லாத்தையும் செரிஷ் பண்ணி பார்க்குறது. நமக்கு எல்லாருக்குமே உறவுகள் கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க. நமக்கும் நம்ம பெரியம்மாவை பிடிக்கும், நம்ம அத்தையை பிடிக்கும், நம்ம சித்தியை பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு உங்கள் சித்தியை எவ்வளோ பிடிக்கும்னு கேட்டால் நமக்கு ஒன்றுமே சொல்ல தெரியாது. அதை வந்து இந்த மாதிரி ஒரு புக்கை நீங்கள் படிக்கையில் அந்த மொமெண்ட் உங்களுக்கு தானாக அங்கே கார்லேட் ஆகி வரும். இப்போ உங்கள் சித்தி கூட நீங்கள் இருந்த உங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸை பற்றி சொல்லுங்கன்னா நமக்கு பெருசாக ஒன்றுமே தெரியாது. ஆனால் இதை நீங்கள் படிக்கையில் தானாக வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். நான் இந்த மாதிரி லீவுக்கு என் அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன், அப்போ இப்படி நடந்தது அப்படின்றது சும்மா இருக்கையிலாம் நமக்கு வராது. இது வந்து நம்மளுடைய நினைவுகளை தூண்டுற விதமாக இந்த புக் இருந்தது. ரொம்ப 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 அழகாக இருந்தது. நான் சொன்னது ரொம்ப கம்மி தான். இது வந்து இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள், நிறைய ரெஃபரன்ஸு, என்ன சொல்ல, எவ்வளவோ அழகான தருணங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக இந்த புக்கில் இருந்தது. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவ்வளோ அழகான எழுத்துக்களையும் வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் கொண்ட ஒருத்தர், இவ்வளோ அழகான ஒரு வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் இப்போ நம்ம கூட இல்லாமல் போயிட்டாரேன்றது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சார் இவ்வளோ அழகாக எழுதுகிறவர் இல்லாமல் போயிட்டாரே, இவ்வளோ சீக்கிரமாக இறந்துட்டாரே அப்படி சொல்லி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, யாராவது இறந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரபலமான ஆட்கள் இறப்பாங்கல்ல, டிவியில் போடுவாங்கல்ல, இப்போ நடிகை யாராவது இறந்துட்டாங்க, இந்த மாதிரி யாராவது இறந்துட்டாங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பா, பாவம் இறந்து போயிட்டா அப்படி சொல்லுவாங்க. எனக்கு அப்போ அழகாக இல்லைன்னா செத்து போகலாமா அப்பாம்மா அப்படி சொல்லி நான் சொல்லுவேன். பட் இது அப்படி இல்லை. நல்ல எழுத்துக்களையும் அழகான வாக்கியங்களையும் கொண்டவராக இல்லைன்னா செத்து போகலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆனால் அதை படித்ததுக்கப்புறமா நமக்குள்ளே ஒரு இது இருக்கும்ல, ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, இவ்வளோ அழகாக எழுதுகிறவர் இப்போ இல்லையே, இவ்வளோ அழகான வரிகளை கொண்டவர் இப்போ இல்லையே அப்படின்றது வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாமுத்துக்குமாரோட பாடல் வரிகள்லாம் நம்ம நிறைய கேட்போம், நிறைய பேருக்கு நிறைய ஃபேவரேட்ஸ் இருக்கும். எனக்கு வந்து ஞாபகம் இருந்து நான் கேட்டு இதுதான் நாமுத்துக்குமார்னு எனக்கு தெரிஞ்சது. அந்த ஒரு அஜித் படத்தில் ஒரு பாட்டு வரும், விழியில் உன் விழியில், அந்த பாட்டு வந்து இன்னும் நல்லா எழுதியிருக்காங்களே, இது யார் அப்படி சொல்லி நான் அப்போ தான் எனக்கு நாமுத்துக்குமார் பரிச்சயம். அது வந்து எப்படி வரும்னா, சிரிப்பிலே உன் சிரிப்பிலே சிறை அடைக்கிறாய், நான் மீளவில்லை, உறவுகள் ஒன்று சேர்கையில் என்ன ஆகிறேன் என்று புரியவில்லை, உன்னோடு நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் இனிக்கிறதே, உரையாடல் தொடர்ந்தாலும் மௌனங்கள் கூட பிடிக்கிறதேன்னு எழுதியிருந்திருப்பார். ஸோ இந்த வரிகள் தான் எனக்கு நாமுத்துக்குமாரை அறிமுகப்படுத்துச்சு. லைக் அந்த டீனேஜில் இருந்திருப்போம் இல்லையா, ஸோ இந்த வார்த்தைகள்லாம் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்து இவர் யாருன்னு அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவருடைய புக்கு படிக்கையில் இன்னுமே அவரையும் அவருடைய வாழ்க்கையும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அதுவும் எஸ்பெஷலி அணிலாடும் முன்றல் படிக்கையில் எனக்கு அந்த மாதிரி ஒரு தோணுச்சு. நான் இதுக்கு முன்னே படித்த புக்கை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், வாசிப்பது எப்படி இல்லை, அதில் நான் எனக்கு பிடிச்ச வாக்கியமாக ஒன்று சொன்னேன். ஸோ அதே தான் நான் இப்போயும் சொல்கிறேன். ஒரு புத்தகம் படிக்கிறதுன்றது ஒரு வாழ்க்கைக்குள் 1000 வாழ்க்கையை வாழ்ந்துவிட்ட அனுபவத்தை தருவதுன்னு அதில் அவர் எழுதியிருந்தார், செல்வேந்திரன் எழுதியிருந்தார். ஸோ அதுதான் எனக்கு இது மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்துச்சு. எனக்கு இவ்வளோ உறவுகள்லாம் கிடையாது, அல்லது இருக்கிற உறவுகள்கிட்ட அவ்வளோ நெருக்கமும் எனக்கு இருந்தது கிடையாது. ஸோ எனக்கு இந்த புக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் அட்லீஸ்ட் ஒரு டைமாவது இந்த புக்கை படிச்சிடணும். ரொம்ப குட்டி புக் தான், 90 பேஜஸ் தான் இருந்தது. ஸோ ஈஸியாக படிச்சிடலாம். அந்தளவுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அதுவும் நீங்கள் எஸ்பெஷலி ஒரு எமோஷ்னலான ஆளாக இருக்கீங்க, புக்கு படிக்கலாமா அப்படின்லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த புக்கை படிக்கலாம். லைக் ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே இவரோட மற்ற புக்கும் இருக்குது, பட் நான் படிக்காமலே ரொம்ப காலமாக அப்படியே இருக்குது. வேடிக்கை பார்ப்பவன் இருக்குது, அப்புறம் ஒரு கவிதை தொகுப்பு கூட, பட்டாம்பூச்சி விற்பவன் நினைக்கிறேன், அது கூட இருந்தது. ஸோ அதெல்லாம் நம்ம தேடி பிடிச்சி படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ மறுபடியும் தான், இவ்வளோ அழகான சொற்களை உடைய ஒருத்தர் வந்து இல்லாமல் போயிட்டார், நம்ம கூட இப்போ இல்லைன்றது எனக்கு உண்மையிலே ரொம்ப லைக் இது ஒரு மேஜிக் தான் இல்லையா. அவர் இறந்து ஐ திங்க் 7-8 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நாமுத்துக்குமார் இறந்து. ஆனால் அவருடைய புக்கை படிக்கல 8 வருஷத்துக்கு அப்புறம் ஐயோ இவர் இல்லையேன்னு ஒரு உணர்வை தந்துடுறாருல. ஸோ இது ரொம்ப கிரேட். இது வந்து
ஒரு மனுஷனே இல்ல. அவருடைய எழுத்துக்கள நம்ம இன்னமும் படிச்சுட்ருக்கோம் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். அவரால நம்ம லைஃப்ப டச் பண்ண முடியுது. இதே மாதிரி எத்தனையோ பேரோட லைஃப்ப அவரு டச் பண்ணியிருப்பாரு. ஸோ அவருடைய அவரே அந்த மனிதரே இல்லாம போனதுக்கப்புறமும் அவருடைய வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கைய தொடுற அளவுக்கு இருக்குன்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இது வந்து எனக்கு என்ன தோணும்னா, அதிகமான வாசிப்புகள உடைய ஒரு மனிதரா இருக்கனால தான் இவர் இந்த மாரியான விஷயங்கள, உணர்வுகள அழகா இவரால வெளிப்படுத்த முடிஞ்சிருக்கு. லைக் நான் சொல்லலாம். இப்போ என் லைஃப்ல எங்க அக்கா இருந்தாங்க. எனக்கு இப்படி நடந்துச்சு. எங்க பாட்டி இருந்தாங்க. எனக்கு இப்படி நடந்துச்சு. இது வந்து இன்னொருத்தவங்க லைஃப்ப டச் பண்ற அளவுக்கு எனக்கு அந்த வார்த்தையும், அந்த அழகியலும் அதெல்லாம் எனக்கு இல்ல தான் இல்லையா? ஸோ எல்லாருக்கும் இருந்துராது. அது வந்து இவருடைய வாசிப்பு பழக்கம், இவருடைய அப்பாவுக்கு இருந்த வாசிப்பு பழக்கம், இவருடைய இன்ட்ரெஸ்ட், இவருடைய கவிதை மேலே, தமிழ் மேலே இவருக்கு இருந்த ஆர்வம், இதெல்லாம் தான் இவ்வளோ அழகான படைப்புகள் எல்லாம் இவரால குடுக்க முடிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த புக் கண்டிப்பா எல்லாரும் படிங்க. அண்ட் இந்த பாட்காஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள எனக்கு இன்ஸ்டாகிராமில டிஎம் பண்ணுங்க. இந்த பாட்காஸ்ட் நல்லா இருந்தது அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த எபிசோட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட்ட ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ரேட்டிங் குடுங்க. நன்றி. வணக்கம்.